வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு KO வியூஸ் பிபி ரிவ்யூ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 மற்றும் இதற்கு இந்த காலையில் அந்த வீடியோ போடுறதுக்கும் இப்போக்கும் இடையில நடந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோமோ 2 எதை பற்றினா சண்டை, அதாவது கம்ருதீனுக்கும் கெமிக்கும் இடையிலே நடக்கிற சண்டை. அது எதை பற்றினா தண்ணீர் வாட்டர் தரதை பற்றி. ஸோ இந்த வாட்டர்ன்றது ஒரு டாஸ்க், ஓகேவா? ஸோ இது புதுசாக இது ஒரு வீக்லி டாஸ்க். இந்த வீக்லி டாஸ்கோட பேர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கண்ணீர் அப்படிங்கிறத இந்த வீக்லி டாஸ்கோட பேர். இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கலாம். டாஸ்க்லேயும் பெரிய அளவில் க்ரியேட்டிவிட்டி இல்லை, இதுலேயுமே பெரிய அளவில் பேர்லேயும் இன்னும் நல்ல க்ரியேட்டிவிட்டி காட்டிருக்கலான்றது என்னோட கருத்து. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 டேப் இருக்கும். ஸோ அந்த 2 டேப்புக்கும் வாட்டர் கனெக்ஷன் இருக்கும். இதுக்கு ஒரு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, 2 சூப்பர்வைசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 இன்சார்ஜஸ், ஒருத்தர் சூப்பர்வைசர், ஒருத்தர் சூப்பர்வைசரோட ஹெல்ப்பர். ஸோ இந்த சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அந்த லக்ஸூரியஸான பீப்புள் இருக்காங்க இல்லையா, பிபி டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், அவங்களிருந்து ஒருத்தர், அதாவது கம்ருதீனை செலக்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களிருந்து இந்த செலெக்ஷனில், அதாவது பிபி ஹவுஸ்லேருந்து ஹெல்ப்பருக்காக சபரியை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த செலெக்ஷன் நடக்கும்போது நடக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த செலெக்ஷன் நடந்த விதத்தை தோணுச்சுன்னா, ஆரோரா இஸ் கிளவர். லைக் அவங்க ஒரு டைமுமே அந்த ஒரு பிகட்ரி, அதாவது ஆண் பெண், ஆணுக்கு ஆண் போட்டோம், பெண்ணுக்கு பெண் போட்டோம் அப்படின்ற ஒரு டைம் அந்த ஓட்டிங் பண்ணுறப்ப கருத்துக்கள் எடுத்து வைக்கப்படுது. பிரவீன் காந்தியாக இருக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதீனாக இருக்கலாம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஜென்ஸ் ஜென்ஸ் போட்டோம், லேடிஸ் லேடிஸ் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆரோரா. அதெல்லாம் வேணாம், இந்த ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் வேணாம். யாருக்கு போகணுன்னு விருப்பம் இருக்கோ அவங்க சொல்லுங்கள், நம்ம ஓட் போடுறோம் அப்படிங்கிறது ஆரோராவோட ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்க. அவங்க சொன்னபடி தான் ஓட்டிங்கும் நடந்தது. அதுபோல் ஆரோரா கம்ருதீனை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆரோராக்கும் கம்ருதீனுக்கும் நேற்றுலேருந்தே நல்ல கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. ஒரு சில அட்வைஸ்லாம் அந்த காலையில் திவாகர் கூட நடந்த பிரச்சனைக்கெல்லாம் கம்ருதீன் கிட்டத்தட்ட ஓவர் போர்ட் போயிட்டு ஒரு கேஸ் வாங்கியிருப்பார். அந்த கேஸ்லேருந்துமே ஆரோரா தான் கம்னரு, நீ பண்ணுறது தப்பு, நீ இதுக்கு மேலே ரொம்ப பர்சனலாக போகிற, அவர் ப்ரொஃபஷனை பற்றி பேசினா நீ ப்ரொஃபஷனை பற்றி பேசி, இங்கே நடக்கிறத பற்றி பேசி, அவரோட பர்சனல் லைஃப்பை இதை பற்றி பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கம்ருதீன் மேலே திரும்ப இருந்த கேஸை அப்படியே கரெக்டாக நேக்காக இது பண்ணுறாங்க. கம்ருதீன் மேலே திரும்ப இருந்த கேஸை சரியான வகையில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஷீ இஸ் எம்பத்தட்டிக், ஷீ இஸ் கிளவர், ஷீ நோஸ் வேர் டு ஓப்பன் ஹர் மவுத் அண்ட் வேர் நாட் டு, அண்ட் யாரை வச்சு ப்ளே பண்ணணும். இங்கே இப்போதைக்கு அவங்க கம்ருதீனை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் அவங்களோட கிளவர்னஸ், அவங்களோட மென்டல் எபிலிட்டி எப்படி அவங்களுக்கு இந்த சீசனை கொண்டு போகுது அப்படின்ட்டு. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ரம்யா ஜோ அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஷார்ப்பாக இருக்காங்க. இதை சொன்ன உடனே நம்மளுக்கு தான் பவர் அதிகம். ஸோ அது மாதிரி அந்த பவர் வைஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த டீமில் கனி. ஸோ இப்போ பேசிக்கலி சூப்பர் டீலக்ஸ் இலைட் மாதிரியும், இவங்க நார்மல் பீப்புள் மாதிரியும் தான் பிக் பாஸை ட்ரீட் பண்ணார். ஒரு சில சென்டென்ஸ்லாம் சொல்லுவார், இன்னும் இவங்க கூட உட்காந்துட்டுங்க காய்ஸ் ஸ்ப்ளிட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு பாஷையில் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த கிளியர் டிவிஷன் இருக்கணும். யூ ஆர் என்டைட்டில்டு பீப்புள், யூ ஆர் நார்மல் பீப்புள். ஆனால் ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரிலேட்டிவில் பார்த்தீங்கன்னா இவங்க எம்பவர்ட், அதாவது என்டைட்டில்டு பீப்புள், இவங்க அப்ரஸ்டு பீப்புள். ஸோ இப்போ அப்ரஸ்ட் பீப்புளோட மைண்ட் திங்கிங் எப்படி இருக்குன்றதை கனி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்ரஸ்டு பீப்புளில் ஒரு இன்டெலெக்சுவல் இருந்தால் என்ன திங்க் பண்ணுவாங்க. நான் இதுதான் ஆனந்தியை பேரலல் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ அது போல் தான் இவங்களுமே என்ன திங்க் பண்ணால், நம்மளுக்காக அங்கே போய் பேசுகிறவர் அனுப்பணும், நம்மளுக்காக எதிராக எந்த ஒரு டிசிஷன் எடுக்க விடாமல் அங்கே போய் தடுக்கிற ஒரு ஆள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட் எடுத்து வச்சு அந்த ஓட்டிங்கோட டைரெக்ஷன் எப்படி போகணும். ஏன்னா ஒரு சில குவாலிட்டி கேட்குறாங்க, பலமாக இருக்கணும், நம்மளுக்காக போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டீமில் ஒரு 2-3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சபரிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிரவீனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிரவீன் ராஜுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்வதிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கெமி. ஸோ இந்த பார்வதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரூ அவுட் த டே பார்த்திங்கன்னா பேரட்டிங் தான் பண்ணுறாங்க. கிளிப்புள்ள என்ன பண்ணுமோ அதை பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறத அப்போதே வார்த்தையில் திருப்பி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க ஃபாஸ்ட்டாக சொன்னாங்கன்னா அவங்க ஸ்லோவாக சொல்லுவாங்க. அதை தான் பண்ணுறாங்க, பேரட்டிங் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் தாட், அவங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒரு எண்ணம்,
சுய கருத்து அப்படின்றது பெரிய அளவில் வைக்க மாட்டாங்க. சொல்கிற யாராவது சொன்ன கருத்துனா வாங்கி திருப்பி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்ட் இன் சென்ஸ் அதை எக்ஸ்பிளைன் கூட இல்லை, ஜஸ்ட் பேரட்டிங், கிளிப்புள்ள என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுறாங்க. கெமி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக, ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் சபரி செலக்ட் பண்ணாங்க. கண்டென்ஷனில் யார் இருந்தாங்கன்னா சபரி, பிரவீன்ராஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமி, பார்வதி. ஸோ இவங்க 4 பேர் தான் கண்டென்ஷன். கெமி அண்ட் பார்வதி வேர் நாட் ஹாப்பி அபவுட் சபரி பீயிங் செலக்டட். ஸோ அப்போ செலக்ட் ஆன உடனே கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கை வலிக்குதுன்னு சொன்னியே, அப்போ இப்போ எப்படி அப்போ நேற்று போய் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சபரி உடனே நீ சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தது, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, அது இழுக்கிறதா என்னால் முடியும்னா நான் போய் பார்க்குறேன், அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ கெமி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வானபியாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நேற்று நைட்டு வந்து திவாகர் கூட சண்டை, காலையில் திவாகர் கூட சண்டை, இப்போ சபரி கூட ஒரு சின்ன டசில், ஈவினிங் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கூட ஒரு சண்டை, ப்ரோமோ 3ல் ப்ரோமோ 2ல் வந்திருக்குல கம்ருதீன் கூட சண்டை. ஸோ கெமி ஷீ இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஹர் நேச்சர்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க நேச்சருக்கு அவங்களுக்கு சண்டை வர வேண்டிய ஆள் பார்வதி தான், விஜய் பார்வதி. ஆனால் அவங்க கூட சேர்ந்துருக்காங்கன்னா அப்போ அவங்க கூட ஒரு பெரிய கிளாஷ் வரப்போது நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதன் பிறகு இந்த பிபி டீலக்ஸ் டீமில் ஓட்டிங் எப்படி போகுதுன்னா, ஆரோரா தான் டாக்கை லீட் பண்ணுறாங்க, அவங்க ஓட்டு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எல்லாரையும். இது என்னோட கருத்து கணிப்பு, நீங்கள் உங்களோட வியூ என்னன்னு சொல்லுங்கள். அது போல் அங்கே பார்த்தீங்கன்னா சபரி செலக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இங்கே என்ன பண்ணால் கம்ருதீனுமே ஒரு செல்ஃப் திங்கிங் பர்சனாக இல்லை. கம்ருதீன் சபரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே நம்ம தண்ணி இப்படிலாம் செலவு பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வழிவகைகள் சொன்னார். காலையிலையுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே நம்மளுக்கு வந்து மொத்தமாக 500 லிட்டர் தண்ணி இருக்குது, ரேஷன் பண்ணால் ஒருத்தருக்கும் 25 லிட்டர் வரும், நம்ம அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறார். பிரவீனும் அப்படி இருக்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி இவர் தலைவர் ஆனப்போ கூட, அதாவது சூப்பர் இன்சார்ஜாக வந்து கம்ருதீன் ஆனப்போ கூட அங்கே நிறைய விஷயங்கள் அங்கே சால்வ் பண்ணது, ஒரு ஆர்டர்லி மேனர் கொண்டு வரத்துக்கு நிறைய ஐடியா சபரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சபரி எனக்கு தெரிஞ்சு அந்த சார்ன்னு அவரோட ஐடியா, இது என்னோட ஐடியா சார், உங்கள் இஷ்டம் என்ன பண்ணுங்கள் சார், என்னோட ஐடியா சார், உங்கள் இஷ்டம் என்ன பண்ணுங்கள் சார். எப்படின்னா மாப்பிளாவை தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னதுன்றது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 தடவை சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி அனாய் போனது. எனக்கே அனாயம் ஆகுதுன்னா கம்ருதீனுக்கு அனாயம் ஆகும். ஸோ சபரிக்கும் கம்ருதீனுக்கும் இந்த டாஸ்கில் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 4 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சபரிக்கும் கம்ருதீனுக்கும். என்னென்னா சேமிப்பு, சேகரிப்பு, விநியோகம், பாதுகாப்பு. அதாவது சேவிங், கலெக்ஷன், சேவிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், இந்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்ன ஆகுனா அந்த 2 டேப் இருக்க இடத்துல லைட் அடிக்கும். அந்த லைட் அடிக்கும் போது கரெக்டாக அவங்க போய் தள்ளி வைக்கணும். 10 செகண்டுக்குள்ளே அந்த டேங்க் எடுத்துகிட்டு போய் வைக்கலைன்னா தண்ணி நின்றும், அதோட அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்க குடிக்கிறதுக்கும் சாப்பாடு இது பண்ணுறதுக்கும் பயன்படுத்தணும். ஏன்னா வெறும் ஃப்ளஷ்ஷில் மட்டும்தான் அங்கே தண்ணி வரும். குளிக்கிறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான். ஸோ தண்ணி அதாவது ரிசோர்ஸை நெருக்கடி ஆக்குறாங்க. பேசிக்கலி பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ரிசோர்ஸை ஒரு ஸ்கார்ஸாக வச்சுருப்பாங்க, ரிசோர்ஸை வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கும், வளங்களை பற்றாக்குறையில் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதிகார பற்றாக்குறை. ஸோ அதாவது அதிகார குவிப்பு, அதிகார பற்றாக்குறை. ஒரு இடத்துல அதிகாரம் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகாரம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வர கிளாஷஸ் வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக எங்கே வரும்னா, இந்த டாஸ்க் விளையாடுறாங்களே, இந்த டாஸ்க் விளையாடும் பொழுது அன்ஈவனாக ஒரு சில டைம் டீம் பிரியும், அவங்களுக்குள்ளே ஒரு டீம் பிரியும். அதனால் ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள், அதனால் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும் இல்லையா, அந்த இம்பேலன்ஸ். ஸோ இதேமாரி எபிலிட்டி, அதிகாரம் மற்றும் வளங்கள், இந்த 3 வச்சு தான் பேசிக்காக பிக் பாஸ் ப்ளே ஆகும். இந்த 3மே இந்த டாஸ்கில் இருக்குது. இது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரோமோ 2, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்து பார்த்தீங்கன்னா காலில் அந்த திவாகருக்கும் கெமிக்கும் நடந்த சண்டை இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயம்னா அந்த கொரட்டை சம்மந்தமாக வருது பேச்சு. திவாகரை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பயங்கர சத்தமாக கொரட்டை விட்றீங்கன்னு சொல்கிறதுனால திவாகர் டென்ஷன் ஆகுறாரு. அதுபோல் பிரவீனும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் கொரட்டை தான் விட்றீங்க, அதுக்கு திவாகர் வந்து இல்லை நீ தான் என்னை விட அதிகமாக கொரட்டை விட்ற, நீ ரொம்ப நேரமாக கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு தூங்கும்போது திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவாகரை. எப்படி ஒருத்தரோட நேச்சர், ஸோ அதை எப்படி இவங்க இது மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அது வந்து தப்பாக இருக்குது. ஒருத்தர் கொரட்டை விட்றாருன்னா எப்படி அவர் மூக்கை பிடிச்சி அடைக்க முடியும்? ஸோ அதை வந்து அவங்க இன்னும் சரியாக விளையாடணும்.
ஏன்னா இங்கே எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. பிரவீன் வந்து இதில் கொஞ்சம் வயசு மூத்தவர் ஆக்சுவலி, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது 35 to 37 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சுபி, ஸோ மீனவ பொன் சுபின்னு இருக்காங்களே, அவங்களுமே இந்த இடத்துல கம்ருதீனுக்கு வந்து கம்ருதீன் முன்னாடியே சுபி வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுபி லைக் அவங்க எனக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஸோ அவங்க ஃபிஷ்ஷிங்லாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வலையை இழுக்கிறதுக்குலாம் அந்த ஃபோர்-ஆர்ம் பவரும் அந்த புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ ஷி வாலண்டியர்ஸ் ஃபார் தட் ரோல் ஃபார் பீயிங் அ சூப்பர்வைசர். ஆனால் ஆராராவும் வரல, மற்ற பெண்களும் அந்த அணியில் இருக்காங்க, வரல. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. இப்போ இன்னைக்கு நடந்த இது விஷயத்தில் யார் யார் தெரியல பாருங்களேன். இது வரைக்கும் நடந்த விஷயத்துலேயே துஷார் வெளில வரல, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சரா வெளில வரல, அதன் பிறகு ஆதிரை வெளில வரல, அப்புறம் வியனா வெளில வரல, அதன் பிறகு நந்தினி வந்து ஒரு இடத்துல வந்து சத்தம் கொடுத்துட்டு நான் ப்ரோமோவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட்டடாக 5 செகண்ட்ஸ் வந்துட்டு வெளில போயிட்டாங்க. அவ்வளோதான். திவாகரோட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணா அவங்க கிட்ட போய் பேசுங்க, போய் சார்ட் அவுட் பண்ணுங்க, இதை போய் சார்ட் அவுட் பண்ணுங்க, இதை தான் சொல்லணும், அதை சத்தமாக சொல்லிட்டு நான் சண்டை போட்டேன்ற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ அவங்களாம் ப்ரோமோக்காக பண்ணுறாங்க. ஸோ நந்தினி இன்னும் வெளில வரணும். ரம்யா சீசனை அங்கங்கே ஷார்ப்பாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஒரு சில டைமில். எனக்கு அது கரெக்டாக எனக்கு எதுன்னு எடுத்து சொல்ல தெரியல. ஸோ ரம்யா ஜோரா நம்ம நல்லா பார்க்க வேண்டிய ஆட்கள். சபரி நல்லா ஆடுறாரு, பிரவீன் என்டர்டெய்னிங். இன்னும் எஃப்ஜேலாம் நிறைய எதிர்பார்த்தேன். எஃப்ஜே எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் பாட்டு பாடுறது அதெல்லாம் இன்னும் எதுவுமே வரல. எஃப்ஜே கானா வினோத் வந்து ஒரு மாதிரி ஆர்வக்கோளராக இருக்கார். ஸோ இந்த கானா வினோத் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், நம்ம முன்னாடி இருந்து எடுத்து போகணும். ஸோ அது ஹேபிட். அங்கே இருக்க மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம எல்லா விஷயமும் நம்மளோட விஷயம் எடுத்து போட்டு செய்ய பார்ப்பாங்க. பட் இன்னும் ஆர்டர்லி மேனரில் திங்க் பண்ணி படப்படன்னு எதுவும் பண்ணாமல் அழகாக பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்மளுக்கு என்ன லிமிடேஷன் இருக்குது, நம்மளோட பவர் என்ன, அதை நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, எப்படி என்டர்டெய்னிங் ஆக்குறது. ஸோ இதை இப்படி யோசித்து வினோத் விளையாண்டாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதை யோசித்து விளையாடுறது சபரி. அதேமாதிரி விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் பண்ணுறது அதெல்லாம் நல்லா பண்ணுறாரு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த லெட்டரை எடுத்து படித்தார். ஸோ இதுதான் ப்ரோமோ 2, ப்ரோமோ 3. அதன் பிறகு அந்த தண்ணி டாஸ்கில் நடக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி நிறைய குளறுபடி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது நடுவில் வந்துக்கிட்டா ஒரு செம்மையான விஷயம் நடந்தது. ஐயோ பார்த்துட்டான் மொமெண்ட்டு தான் நடந்தது. அதாவது கானா வினோத் குளிச்சுக்கிட்டு இருக்கார் போல். அப்போது அந்த தண்ணி டாஸ்க் விஷயங்கள் நடக்குது. அப்போ பக்கெட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. கானா வினோத் வந்து அந்த தாழ் போடாமல் குளிச்சுட்டு இருக்கார் போல். சுபி வந்து தெரியாமல் தள்ளிட்டு சாரினா பதறிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு நடந்திருக்கு. அது எப்படி ஃப்யூச்சரில் பேன் அவுட் ஆகுது, பேசிக்கலி எதுவும் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஹி ஒன்ட் மைண்ட் அண்ட் ஷீ டிட் டூ இட் இன்டென்ஷனலி அப்படின்றது தான். ஜஸ்ட் ஒரு ஃபன்னி மூமெண்ட் நடந்ததுன்றதுக்காக சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சீசன் 7 பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்து இரு ப்ரோ, கானா வினோத் ப்ரோ, பார்த்து இதோட தாப்பால் போட்டு குழி உன் மேலே பழிய வந்துடும், பார்த்துக்க, இல்லைனா ரெட் கார்டுக்கு ஆளாயிடுவேன். ஸோ இதுதான் ப்ரோமோ 2, ப்ரோமோ 3. இதுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள், சில ஃபன்னி விஷயங்கள். சாப்பாடு செய்யறதுல அதான் எல்லாருமே ஒரு ஆர்வக்கோளராக இருக்காங்க. ஒரு கேப்டன் இல்லைன்றது என்னென்ன கேஆஸ் இருக்குமோ அது எல்லாமே நடந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ஒரு வீடியோ வரும். பாய்.